ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆண்டவர் கொடுத்த உன்னதமான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆரம்பிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிரும், நீர் மகிமைப்படும், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தேவநாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 495வது பாடலை பாடுவோம். நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேன். கீதங்களும் கீர்த்தனைகளும் 495வது பாடல். நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. தம்பிரான் ஒருவனே, தம்பமே தருவனே, வருதவிது குமர குரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம் அன்பான கரிசனம், நித நித சரி தொழுவ நிதம் எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபை கூர், வேதனே சிறுமை தீர், அதிநல மிகும் உனதிரு திருவடி அருளே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. பாவியில் பாவியே, கோவியில் கோவியே, கணபரிவுடன் அருள் புரி அகல விடாதே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. ஆதி ஓலோலமே பாதுகாலமே, உனதடிமைகள் படுதுய அவதிகள் மேத்த, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. லித்தானியா பிரார்த்தனை. தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். லோக மீட்பராய் இருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். பிதாவிலும் குமாரனிலும் இன்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திரித்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும்
எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும், தயவுள்ள கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலை உயர்ந்த மதர்த்தத்தால் மீட்டுக்கொண்ட உம்முடைய ஜனமாகிய எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும், பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும், உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும், இருதய குருட்டாட்டத்தில் நின்றும், அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றும், பொறாமையிலும் பகையிலும் வர்மத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றும், விபச்சாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்றெல்லா பாவத்தில் நின்றும், உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் நின்றும், இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும், பெருவாரி விஷ வியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும், யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றும், சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் தாய் நாட்டு துரோகத்திலும் நின்றும், சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டலிலும் சபை பிரிவினையிலும் நின்றும், இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும், தேவரீருடைய பரிசுத்த மனுடாவதார ரகசியத்தின் நிமித்தமும் உமது பரிசுத்த பிறப்பு விருது செய்தனத்தின் நிமித்தமும் உமது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனை நிமித்தமும், தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வை நிமித்தமும் உமது சிலுவை பாடுகள் நிமித்தமும் உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும் மகிமையோட உயிர் துறந்து பரமண்டலத்துக்கு ஏறினது நிமித்தமும் பரிசுத்தாவி வந்தது நிமித்தமும், துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் கர்த்தராகிய தேவனே, பாவிகளாகிய எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று எங்கள் குடியரசுத் தலைவரையும் மாநில ஆளுநர்களையும் நாடாளுவோரையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தால் நடத்தியருள வேண்டும் என்று சிறந்த உறுதியான அஸ்திபாரங்களின் மேல் அமையும் முயற்சிகளால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்ட சபைகளின் வேலைகளையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்திருள வேண்டும் என்று நீதிபதிகளையும் அலுவலர்களையும் வழி நடத்தி அவர்கள் நீதியை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபையுள்ள வேண்டும் என்று அலுவலர்கள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையையும் அருளச் செய்ய வேண்டும் என்று எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கினங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று பேராயர்கள் ஆயர்கள் உதவி ஆயர்கள் யாவருக்கும் இந்த வசனத்தை பற்றிய மெய் அறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் அவ்வசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று எல்லா நாடுகளுக்கும் ஒருமையையும் சமாதானத்தையும் ஒரே சிந்தையை வரலச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல்மனதை கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிகமாய் தந்தருள வேண்டும் என்று வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கி கடைசியில் சாத்தானிகள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் செய்கிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற பெண்கள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைபட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று தாய் தந்தை இல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று
எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையையும் அறியாமையையும் மன்னித்து அந்த பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு அந்த பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, லோகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தருடைய ஜெபத்தை அவரும் சேர்ந்து எடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசுத்தம் மறுமலத்தை சேர்த்து எழுதுவார். எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீவினை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும். ஜெபம் செய்வோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமது அடியாராகி நாங்கள் எந்த உபத்திரவங்களினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். கிறிஸ்துவே, இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஜெபம் செய்வோம். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றிக் கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் உரை மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாக இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல நல்ல ஆலோசனைகளுக்கும் சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடியாராகிய எங்களுக்கு தந்திரணும். நாங்கள் உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாய் இருந்து சத்துரு பயமில்லாமல் உம்மாலே காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவகாலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த ராத்திரில் நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கினங்களுக்கும் மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று நம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறதை அருளி செய்வேன் என்று வாக்காளர் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டர்களும். ஆமென். தயவுசெய்து வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல்
பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் உடைய. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். வாசிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இதனாலும் நாம் தியானத்திற்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற கலையாக சுயம் என்று சொல்லப்படுகிற கலையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடிய சுயம் என்கிற காரியத்தை வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு சுயம். சுயம் நினைச்சினோம் நம்மில் இருக்கக்கூடாது. சுயம் இருந்தால் அது ஒரு மனிதனை அழித்து விடும். அல்லது யாருக்கெல்லாம் சுயம் இருக்கோ அவர்களெல்லாம் திருடன் என்று அழைக்கப்படுகிறார்கள். வாசியுங்கள், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்க. நீதிமொழிகள் ஒரு சுய புத்தியை நினைச்சக்கூடாது, சாரக்கூடாது. அப்படின்னு என்ன? நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்க. போதும், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்போ சுய புத்தியான சாரக்கூடாது. அப்போ ஆண்டவருடைய சிந்தை எப்படி இருந்ததோ அந்த சிந்தை நம்மளுக்கு வேண்டும். அவர் அற்புதங்களை செய்தவர், எல்லாருக்கும் உதவினவர், 3 வருட காலம் பூமியிலே ஊழியம் செய்தவர். அவருடைய சாயலை நாம் பின்பற்றி, ஏன்னா கிறிஸ்துவர்கள் என்றாலே கிறிஸ்துவின் சாயலை அணிந்தவர்கள். அப்போ கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நம்மகிட்ட இருக்கணும். அவர் என்ன செஞ்சாரோ அதை நாம் செய்யணும். நாம் என்ன செய்யக்கூடாது, சுய புத்தியை சாரக்கூடாது. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தால் மட்டும்தான் சுயத்தை வெறுக்க முடியும். நம்ம அழகாக பாட்டு பாடுறோம்ல, சுயம் எண்ணில் சாம்பலாய் மாற, அழகாக பாட்டு பாடுறோம். நம்மகிட்ட சாம்பலாய் மாறி இருக்கா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அநேக பேரில் அது கொஞ்சம் கஷ்டமானதுதான். ஆனால் பாருங்கள், மேலை நாடுகளில் இருந்து அநேக மிஷினரிகள் தங்களுடைய சுயத்தை வெறுத்து நம் பகுதிக்கு வந்தார்கள். அவர்கள் போட்ட விதை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் நல்ல ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கு. அநேகர், ஒவ்வொரு மிஷினரிக்கும் ஒரு கதை ஒன்று. ரேனியஸ் எடுத்துக்கிடுங்க. அவர் தன்னுடைய தாயை விட்டு பிரிந்து வரும்போது அந்த அம்மா ரொம்ப அழுதாங்க. அப்பா கிடையாது, சித்தப்பா வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டார். அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ போக வேண்டாம்ப்பா, இங்கேயே இருந்து நீ ஊழியம் பண்ணு அப்படின்னு. இவருக்கு என்ன செய்வதுன்னே தெரியல. ராத்திரிக்குள்ளே முழங்கால் நின்று ஜோம்ன்றார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், கலப்பையில் கை வைத்த கையை செய்யாத, எடுக்காத, போ அப்படின்னு சொல்லி. அப்படி தான் அவருக்கு வந்தார். இங்கே வந்து சேர்ந்தோன்னு ஒரு லெட்ரு வந்துருச்சு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனே புறப்பட்டு வாங்க. அவங்க அண்ணன் லெட்ரு போட்டிருந்தாங்க, போகவே இல்லை. அவருடைய சுயம் வெறுக்கப்பட்டதுனால தான் நம் மத்தியிலே ஊழியம் செய்தார்கள்.
ஒருமுறை அவர் வந்து கடையும் பகுதியிலிருந்து ஊழியம் செய்துவிட்டு ஊருக்கு திரும்பி வர்ற வழியில் பயங்கரமான பேய் மலை அப்படிம்பாங்க. அப்படி மழை ஊற்றுது, ஒரே ஐஸ் மாதிரி வருது. அவருடைய வண்டி சாரட் வண்டியில் தான் அவங்க போய் ஊழியம் செய்வது, குதிரை வண்டிகள் அல்லது அதில் தான் போகிறது. அவர் வண்டியும் ஓட்ட முடியாமல் ஒரு இடத்துல நின்று விட்டார். அருகில் இருந்த ஒரு வீட்டம் அதை பார்த்து, இவர் ஊழியத்துக்கு வந்த ஐயா இல்லை, இவர் காலையிலுக்குள்ள என்ன ஆகிறோ தெரியலையே, ஏன்னா வீட்டுக்குள்ள யாரும் அழைக்க மாட்டாங்க அந்த காலத்தில். அந்த அம்மா 2 தட்டியை எடுத்துக்கொண்டு கொடுத்து, ஐயா இதை வச்சு மூடிக்கிடுங்க, ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா 2 தட்டி தான் கொண்டு கொடுத்தாங்க. ராத்திரி முழுவதும் மழை. இந்த அம்மா வீட்டில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். காலையில் எப்படியும் ஐயா துறை வந்து இறந்துருப்பார் அப்படின்னு பார்க்க வந்தால் இவர் சாரட் வண்டியில் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு அவங்க இல்லைங்க, சுயத்தை வெறுத்துதுன்னா நம்ம பகுதிக்கு வந்தாங்க. நல்ல சுகபோகமாக இருந்தவங்க தான். பிஷப் கால்வால் எடுத்துடுங்க, சார்ஜென்ட் எடுத்துடுங்க, அப்புறம் ஒவ்வொரு பகுதியிலையும் வேலை செஞ்சவங்களாம் பாருங்கள், எல்லாருமே பணக்காரங்க தான். ஆனால் ஊழியத்துக்குன்னு அர்ப்பணித்து தங்களுடைய சுயத்தை வெறுத்து தங்களுடைய உறவினர்களை, உற்றார்களை, பெற்றோர்களை எல்லாரையும் இழந்து தான் விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நம் பகுதிக்கு வந்தவர் சிலருக்கு வந்தவர் திரும்பி போகவே இல்லை அந்த அளவுக்கு. ஆனால் நம்மகிட்ட அந்த சுயம் இருந்துன்னா அது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். இப்போ பாருங்கள், நமது சுயத்தை குறித்து பார்ப்பதற்காக நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் அந்த 4வது 5வது வசனத்தை இன்னொரு கூட வாசிங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் போதும். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. நம்ம நினைக்கக்கூடாது, நான், எனக்கு, என் வீடு, என் பிள்ளை, என் மனைவி, என் புருஷன், அப்படி இருக்கக்கூடாது. அதிலிருந்து நம்ம வெளிப்பட வேண்டும். பிறருக்கானவர்களை நம்ம பார்க்க வேண்டும். அப்போ தான் கிறிஸ்துவனுடைய சிந்தை நம்மளுக்கு வரும். இதுக்கு விளக்குவதற்கு வந்து ஆண்டவருடைய அருகிலே இருந்த ஒரு சீசனை குறித்து நான் சற்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அவனுடைய பெயர் வந்து யூதாஸ் காரியத்து. இந்த யூதாஸ் காரியத்து தான் ஆண்டவர் தன்னுடைய சீசர்களாக தேர்ந்தெடுத்த நபர்கள் இவனும் ஒருவன். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். யோவான் 12 4 முதல் 6 வசனங்கள். இவனுக்கு சுயம் இருந்தது. இவனுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்கு, திருடன். சுயம் இருந்ததுனால யார் யாருக்கு சுயம் இருக்கோ அவங்க எல்லாம் திருடனாக மாறிவிடும். இந்த சம்பவம் எப்போ நடக்குன்னா, ஆண்டவருடைய சிலுவைக்கு செல்வதற்கு 1 வாரத்துக்கு முன்னால் நடக்குது. லாசருவை உயிரோடு எழுப்பினதுனால அவங்க வீட்டில் வச்சு ஒரு பெரிய பார்ட்டி. அங்கே தான் இயேசு இருக்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாங்க, தைலத்தை கொண்டு தேய்க்கும் போது இந்த யூதாஸ் காரியம் சொல்கிறான், இதை என்ன செய்யலாம், 300 பணத்துக்கு விற்றுருக்கலாமே. அவன் என்ன முறை எங்கே தான் இருந்தது, சுயம் ரூபாயில தான் இருந்தது. நாம சில நேரத்தில் வந்து திருடனாக மாறி இருக்கலாம், அடுத்தவங்களுடைய நேரத்தை திருடி இருக்கலாம், அடுத்தவங்களுடைய காரியங்களை நாம் திருடி இருக்கலாம், அல்லது அடுத்தவங்கள பணத்தை ஏதோ பண்ண. அப்போ சுயம் நம்ம பக்கத்தில் இருக்குதுன்னா நாமளும் ஏதோ ஒரு தப்பு நிச்சயமும் செஞ்சு கொண்டு தான் இருப்போம். இந்த யூதாஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சீசர்களில் இவனும் ஒருவன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் வாசித்துருங்க. 1 பேதுரு 5:5. அந்தபடி இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு ஒப்புமை அளிக்கிறார். போதும், தாழ்மை உள்ளவர்களாக நம்ம இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் யூதாஸ் அப்படி இல்லை, அதாங்க பிரச்சனை. இந்த யூதாஸை பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா இவனுடைய முழு பெயர் வந்து யூதா தான், யூதாஸ் காரியத்து இல்லை. நம்ம புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 7 யூதாக்கள் இருக்கிறாங்க. ஒரு சீனுடைய பேரே அதுதான், யூதா தான். யூதா நிருபத்தை எழுதுனதும் ஒரு யூதா தான். அந்த வரிசையில் இவனும் யூதா தான். ஆனால் இவனுக்கு ஒரு அடமொழியோடு கொடுத்துருக்கு, யூதா இஸ் காரியத்துன்னு பேர். இவன் பேர் யூதா தான். இவன் வந்து
ஆக இந்த யூதாஸ் 12 சீசர்களில் இந்த ஒரு யூதாஸ் மட்டும்தான் யூதேயா நாட்டை சேர்ந்தவன். மற்ற 11 பேரும் கலிலேயா நாட்டை சேர்ந்தவர்கள். ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் தான் அழைச்சிட்டே வருவார். ஆனால் இந்த யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் எப்படி அழைத்தார் என்பதாக வேதாகமத்தில் இல்லை. ஒருவேளை மத்தேயை அழைக்கும் போது அவன் வரி வசூலிக்கிறவன், வரி வசூலிக்கிற இடத்துல ஆண்டவர் அவனை பார்த்து தான் என் பின்னே வான்னு சொன்னார். பேதுரு நினைக்கிறாரு, வலைய அலசிக்கிட்டு இருக்கிறாரு, அப்பம் கூடுறாரு. இன்னொரு சீசன் இருக்க நாத்தான்வேல், இவன் அத்திமரத்தினுடைய கீழ் இருக்கும்போது ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதங்களை அழைத்த தேவன் யூதாஸ் மட்டும் எப்படி அழைக்கப்பட்டான் என்பதாக இங்கே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய 12 சீசர்களில் இவனும் ஒரு முக்கியமான ஒரு நபர். அப்போ ஆண்டவருடைய நினைச்சார், முதலாவது ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இந்த யூதாஸ். இதை எங்கே பார்க்கலாம்னா லூக்கா பாருங்க 6ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் பாருங்க. நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி நாம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். போதும். ஆண்டவர் சீசர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ப்ரேயர் பண்ணியிருக்கார். மலையில் உட்காந்து சீசர்களை தேர்ந்தெடுப்பதற்கு அவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ண பிறகு தான் சொல்கிறாங்க, ஆண்டவர் நிறைய சீசர்கள் இருந்தாங்க, அதில் 12 பேர் தான் உடன் சேர்த்து கொண்டார். மற்ற எல்லாரும் சீசர்கள் தான். நம்ம ஆண்டவரை ரிசிப்பில் நம்ம நீங்களும் நானுமே ஆண்டவருடைய சீசர்கள் தான். ஆனால் 12 நபர்கள் நினைக்கிறாரு, தேர்ந்தெடுக்கிறார். அந்த லிஸ்ட்டில் தான் 16வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியோத் என்பவர்களே. இந்த யூதாஸ் காரியத்தும் இந்த 12 நபர்களில் ஒரு நபர். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு சீசனாக இருந்ததில் இந்த யூதாஸ் ஒருவனும் இருக்கிறான். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னாங்க யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்க. யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுவதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்வதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவிற்கு நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். முதல் வசனத்தில் நம்ம போனதில் பார்த்து லூக்காவில் அப்போஸ்தலர்னு ஒரு பேரை கொடுக்குறாரு. இங்கே என்ன சொல்றாரு? சிநேகிதர்கள் என்று சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவர் அருகிலே இருந்த நபர்கள், ஆண்டவருடைய எல்லா விஷயங்களையும் பார்த்த நபர்கள். அப்போ யூதாஸும் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்க எல்லாம் அலசி தன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் அவங்களுக்கு கொடுக்குறார் ஒவ்வொரு சீசருக்கும். நீங்கள் அதை வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்க. மத்தேயு 10:4. முதல் 2 வசனத்தையும் வாசிங்க. 1, 2. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீடர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்களான முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். போதும். அந்த லிஸ்ட்டே அங்கே இருக்குது. 12 பேருடைய லிஸ்ட் அங்கே இருக்குது. அப்போ ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த லிஸ்ட்லேயும் யூதாஸ் இருக்கிறான். இப்போ அவருக்கு அதிகாரங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு, அதுலேயும் இந்த யூதாஸ் இருக்கிறான். அப்போ ஆண்டவருடைய அருகில் இருந்த ஒரு நபர் தான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இவன் இப்படிப்பட்ட ஆளுங்கிறது ஆண்டவர் தெரிஞ்சு தான் வச்சுருந்தார். மூன்றாவது பாருங்க, இந்த யூதாஸ் அந்த சீசர்கள் எல்லாருக்குமே ஆண்டவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அருகில் இருந்து பார்த்தவர்கள். நம்ம காதால் கேட்குறோம், அவங்க பக்கத்தில் இருந்தே கேட்டவர்கள். ஏன்னா ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது மக்கள் பசியாக பேரக்கூடாதுன்றதுக்காக 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷிக்கிற அந்த சம்பவம் மத்தேயுல பார்க்கலாம், யோவானில் பார்க்கலாம், மார்க் எல்லாத்துலையும் இருக்கும். ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து விட்டு வர்றது சீசர்களிடத்தில் கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொன்னார். அப்போ யாரும் வாங்கியிருப்பா கையில்? யூதாஸும் கையில் வாங்கியிருப்பான். கண்டிப்பாக அவனும் வாங்கியிருப்பான். அவனும் சீசன் தானே. அப்போ ஆண்டவருடைய பக்கத்தில் இருந்து அவருடைய அதிசயங்களையும் அவருடைய வல்லமைகளையும், ஒருவேளை லாசரு எழுப்பும்போது பார்த்துருப்பாரு, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக பார்த்துருப்பாரு, பார்வையற்றவர்களை கண் திறக்க வைக்கும்போது பார்த்துருப்பாரு, எல்லா அற்புதங்களையும் பார்த்தவர் தான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் எப்போ சுயத்தோடு மாறினாருங்கிறதான் பிரச்சனை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ண, இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பணப்பொறுப்பை கொடுக்கிறார். ஆண்டவருடைய கூட்டத்தில் யூதாஸ் தான் யார்? ட்ரெஷரர், பணப்பையை சுமந்தவன்.
அப்போ பணப்பையை சுமக்கிற போது ஆண்டவருக்கு ஏன் தெரிஞ்சிருக்காது? இவன் கண்டிப்பாக வந்து தப்பு பண்ணுவான்னு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நீ பண ஆசை பிடிச்சி வந்தான், அந்த அப்படி பையை வச்சுக்கோ, நீ என்ன செய்யணும்? திருந்தணும்னு நினைச்சார். அப்போ திருந்துவதற்கான வாய்ப்பை கொடுத்தார். அதே போல நம்மளுக்கும் நாம் தவறுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறார்? உடனே நம்மளுக்கு பதில் தரல. நம்ம சொல்கிறல சில இடத்துல ஆண்டவரே கேட்க மாட்டேங்கிறான்னு, கேட்க மாட்டார். நாம் திருந்துவதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தருகிறார். அதே தான் இந்த யூதாஸ் காரியத்தும் கொடுத்தார். அவன் திருந்தி விட வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய இஷ்டம். அதனால் அவன் திருடுவான் தெரிஞ்சு தான் அவன் கையில் நினைச்சாரு, பணப்பையை கொடுக்குறாரு. ஆனால் பாருங்க, யூதாஸில் வந்து ஆவி புகுந்த பின் தான் அவன் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளாக கொண்டு வரான். இப்போ பாருங்க, ஒருவேளை ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்துருக்கலாம்? அவருக்கு நல்ல அழகாக பிடிச்ச ஒரு சீசன் இருக்கான் பாருங்க. யோவான் 1:47 பாருங்க. யோவான் 1:47. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். போதும், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க எல்லாம் பையன் கொடுத்துருக்கலாமே, ஆண்டவர் கொடுக்கல. நாத்தான்வேல் சிசர்களில் இருக்காரா? நாத்தான்வேலுக்கு முதல் பேர் யோவான், ரெண்டாவது பேர் வந்து பர்துலேமி. அந்த பேர் தான் நாத்தான்வேல். ஆண்டவருடைய சீசர் லிஸ்ட்டில் இருப்பார். சரிதானே? அவன்கிட்ட கையில் கொடுத்துருக்கலாம். அவர் சொல்கிறார் கபடற்றவன்னு சொல்கிறார் ஆண்டவர். அல்லது ரெண்டாவது ரொம்ப அன்பாக இருந்த யோவான் கையிலையாவது கொடுத்துருக்கலாம். ஆண்டவர் கொடுக்கல. அல்லது மத்திய கையில் கொடுத்துடலாம். அவன் வந்து ஏற்கனவே டேக்ஸ் கலெக்டர் தான், நல்ல ரூபாயெல்லாம் பிரித்து கொண்டு கொடுக்குற நபர் தான். ஆனால் ஆண்டவர் அவர்களெல்லாம் விட்டுட்டு ஒரு பாவி மாய்த ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார். யூதாஸுக்கு தான் கொடுக்குறார். நீ எப்படியாவது தெரிஞ்சிருப்பா, நீ நினைச்சக்கூடாது, இப்படியே பண ஆசை பிடிச்சவனா இருக்கக்கூடாது, உன்கிட்ட சுய நினைக்கணும், சாகணும் அப்படின்னு தான் அவன்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் அவன் என்ன செய்யலை? ஆண்டவர் தன்னை நேசித்ததை மறந்து அவன் என்ன செஞ்சுட்டான்? காட்டி கொடுக்குற அளவுக்கு துணிஞ்சிட்டான். யோவான் 12:6 பாருங்க. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அதனால தான் அப்படி சொன்னான். மரியாள் வந்து அந்த தைலத்தை பூசும்போது சொல்கிறான், 300 பணத்துக்கு விற்று கூடலாம் சொல்கிறான் பார்த்தீங்களா? அதுதான் அவன் பண ஆசை. நம்ம பையில் போட்டால் கொஞ்சம் காசை நம்மளும் சுருட்டிலாம் நினச்சிருப்பான். ஒரு வேலை பயிர் கிழமை கையில் தான் இருக்குது, யாரும் கணக்கு கேட்க போகிறது கிடையாது, நம்மளும் இதில் இருந்து எடுத்துடலான்னு தான் அவன் நினச்சிருக்கணும். ஆனால் சூழ்நிலை நினச்சிட்டு கொஞ்சம் மாறிவிட்டது. மத்தேயு யோவான் 13:29 பாருங்க. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அதுக்கு முந்தின வசனத்தையும் வாசிங்க, 13:28. அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. சீசர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவர் துணிக்கைகளை எடுத்து அவன் கையில் கொடுக்குறாரு. ஆண்டவரும் யூதாஸ் காரியத்தையும் பேசுனது மற்ற சீசர்களுக்கு தெரியல. ஆனால் அவங்க என்ன நினைச்சாங்க? பண்டிகைக்கு ஏதோ வாங்கிட்டு வர்றதுக்கோ அல்லது தரித்திரருக்கு கொடுப்பதற்கோ அனுப்புகிறார் என்று தான் நினைத்தார்கள். ஆனால் அவன் என்ன செய்யல? அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை காட்டி கொடுப்பதுக்கு தான் கிளம்பி போகிறான். அப்போ அவன் எப்போ வந்து இந்த பண ஆசை அவனுக்கு வந்ததோ அப்பொழுது அவனுக்கு சுயம் வந்து விட்டது. அதுவரை ஆண்டவரோடு இருந்தவன் தான், அற்புத அதிசயங்களை பார்த்த நபர் தான். எப்போ பண ஆசை வருதோ அது எப்போ ட்ரெஸ்ஸர் பொறுப்பு வந்தோ அப்போ என்ன செஞ்சுக்கிறான்? அவன் வந்து சுயம் உள்ளவனாய் மாறி விடுகிறான். அப்போ நம்மளுக்கு ஒரு பதவி ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்கள், 13:13 பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு சீசருடைய கால்களையும் கழுவுறாரு. இவன் தப்பு பண்ணுவான்னு தெரிஞ்சு இருந்தும் ஆண்டவர் என்ன செய்றாரு? அவனுடைய கால்களை கழுவினார். ஆனால் யூதாஸ் தான் என்ன செஞ்சுட்டான்? எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். சுயம் அவனை பிடித்து கொண்டதுனால இந்த காரியங்களில் நாம் என்ன புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, முதலாவது பாருங்க, நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்பும் போது சுயம் நம்மில் சாம்பலாய் மாறிவிடும். இதிலெல்லாம் தெரியணும், எங்கெங்கே எனக்கு சுயம் இருக்குன்னு நான் தெரியணும், அதிலிருந்து நான் வெளிப்பட வேண்டும். மத்திய 7:21 பாருங்க. மத்திய 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தத்தை நினைக்கணும்
நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லாமல் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு இருக்கும். அப்போ ஏன்ட்ட ஏதோ ஒரு குறை இருக்குன்னா ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தையே கேட்க மாட்டார். என்னுடைய சுயம் என்ன செய்யணும், பேரணும், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே என்ன செய்யணும், எனக்கும் வரணும். அப்படி வந்தால் நாம் மனம் திரும்பினால் இந்த சுயத்தை நாம் வெறுத்து விட முடியும். இரண்டாவது பாருங்க, நம்ம கீழ்ப்படிய வேண்டும். நம்ம சுயத்தை மேலே அனுப்பவே கூடாது. நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா இந்த சுயம் நம்மளை விட என்ன செய்யும், கீழே தாழ்ந்து போய்விடும். அதுக்கு ஒரு வசனம் வாசிங்க. சரி, அதுக்கு வசனம் வேண்டாம். கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கற்றுக்கொள்ளும் போது சுயம் என்ன செய்யும், மேலே வராமல் கீழே என்ன செய்யும், சென்றுவிடும். மூன்றாவது பாருங்க, நம்மை ஒருவர் காட்டி கொடுத்தால் நம்ம கவலைப்படக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல நம்மளை காட்டி கொடுக்குறாங்களே, அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. தாவீதுக்கும் அப்சலோமுக்கு நடந்த கதை தெரியுமில்ல, ஓட ஓட விரட்டுனா, தகப்பனுக்கும் மகனுக்கும் பிரச்சனை. யோசேப்பு கதையில் எடுத்துடுங்க, அவனுடைய சகோதரருக்கும் அவனுக்கும் பிரச்சனை. இவங்கெல்லாம் சுயத்தோடு இருந்திருந்தால் கடைசியில் ஜெயிச்சிருக்கவே முடியாது. யோசேப்பு ஒருவேளை சுயத்தோடு இருந்தால் என்ன நடந்திருக்கும், தான் சகோதரர்களை தன்னிடம் சேர்த்திருக்கவே மாட்டான், கிட்டே ஊருக்குள்ளே விட்டுருக்க மாட்டார். ஆனால் சுயம் அவர்கிட்ட கிடையாது. அதே போல தான் தாவீதுக்கும் சுயம் கிடையாது. அப்படி இருக்க பேர் தான் அவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, புனிதர்களாக மாறக்கூடிய ஒரு நிலை வந்துச்சு. அப்போ நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக நம்ம யாராவது ஒரு நபர் காட்டி கொடுத்தா கூட அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியும் யார் தப்பு பண்ணால் யார் தப்பு பண்ணலைங்கிறத ஆண்டவர் அறிவார். அவருடைய சித்தத்துக்கு தான் நம்ம இருக்கிறோம். அப்போ மற்றவங்க நம்ம குறை கூடுறாங்க, அல்ல ஏதோ நம்மளை பற்றி இழிவாக பேசுகிறாங்க, நம்ம கவலையப்பட வேண்டாம். அதுக்கு பதில் சொல்லவே கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு என்ன செய்யும், பிரச்சனைகளே வந்துவிடும். ஒரு வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதம் 37, 23, 24 வாசிங்க. சங்கீதம் 37, 23, 24. மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அவன் கீழே விழுந்தா கூட ஆண்டவர் என்ன செய்வார், நாம் சுயத்தை வெறுத்து இருக்கும்போது நம்ம கீழே விழுந்தா கூட ஆண்டவர் நம்மளை தூக்கி விடுவார். ஆண்டவர் நம்ம அருகில தான் இருப்பார். நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோமா பார்ப்பார். அப்பெல்லாம் அவர் கவலைப்படுறாருன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம சுயத்தை சிலுவையில் அறைய வேண்டும். இந்த யூதாசனுடைய கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஒன்று நம்ம மனம் திரும்ப வேண்டும், ரெண்டாவது கீழ்ப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், மூன்றாவது ஒருவேளை நம்மளை யாராவது காட்டி கொடுத்தா கூட அதை பற்றி கவலைப்படாமல் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்போ நம்ம சுய என்ன செய்யாது, வராது. எப்போ நம்மளுக்கு சுய வருதோ அப்போ நம்ம என்ன செய்வோம், பாவியாக மாறிவிடும், அல்லது தவறு செய்கிறவர்களாக மாறிவிடுவோம். அப்போ சுயத்தை நம்ம சிலுவையில் அறையும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அநேக மிஷினரிகள், எக்ஸாம்பிளுக்கு ஒன்றே ஒன்று கொஞ்சம் சொல்லுறேன். நம்ம இந்தியாவில் இருந்த மதர் தெரசா தெரியுங்களா, கல்கத்தாவில் ஊழியம் செய்தவங்க தன்னுடைய சுயத்தை வெறுத்து அந்த பகுதியில் உள்ள குஷ்ட ரோகிகளுக்கு மருத்துவம் பார்த்தாங்க. அநேகர் அவரை எதிர்த்தாங்க, கிறிஸ்தவத்தை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் ஆச்சு அந்த அம்மா மேலே. யாரும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு நபர் வரும்போது, ஒரு உயர் அதிகாரி, இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணிடுவோம், எல்லாரும் நினைச்சுறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய போலீஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு அவர் அங்கே போகிறாரு. போகும்போது அந்த அந்த பகுதியில் அந்த ட்ரெஸ்க்கு முன்னால் எல்லோரும் நிற்க விட்டுட்டு, நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வரேன், என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன், அப்புறம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு போனார். உள்ளுக்கு போகும்போது அவர் அந்த அம்மா பண்ணுறதை இவர் தூரத்திலே பார்த்தார், ஏதோ பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. கிட்ட போகும்போது பார்த்தாங்க, ஒவ்வொரு குஷ்டரோகியாக அப்படியே துடைத்து அவனுக்கு மருந்து போட்டாங்க. மருந்து போட்டு இந்த பக்கம் போய் வர அடுத்த குஷ்டரோகி, இப்படி ஒரு பெரும் கூட்டமே நின்றுருக்கு. இதையெல்லாம் பார்த்த இந்த உயர் அதிகாரிக்கு கண்ணீர் வந்து விட்டது. அவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே கேஸ் கொடுத்தாங்க, நானும் வந்துட்டேன். ஆனால் அந்த அம்மா செய்கிறது பயங்கரமான ஒரு ஊழியம். அந்த அம்மா சொன்னாங்க, உட்காருங்க ஐயா அப்படின்னாங்க. இவங்க இல்லை, சும்மா பார்க்கறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி திரும்பி வந்து விட்டேன். வந்து தன்னுடைய அதிகாரி உள்ள போலீஸ்காரங்கெல்லாம் போட்டுட்டு வாங்க போவோன்னு சொல்லி யார் யார் இந்த அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க அத்தனை முடிச்சு உள்ளுக்கு போட்டுட்டாரு. அவங்க சுயம் இல்லைன்னா தான் ஏதாவது செஞ்சிருக்க முடியும். ஒருவேளை சுயம் உள்ளவர்களாக அந்த அம்மா இருந்தால் யாருக்கும் ஊழியம் செஞ்சிருக்க முடியாது. குஷ்டரோகி அந்த காலத்துலேருந்து குஷ்டரோகிகள் ஜாஸ்தியாக இருந்தாங்க. பைபிள்லேயே சொல்லியிருக்கு, குஷ்டரோகி எங்கே இருக்கணும், ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். யாராவது பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா இவன் சொல்லணும், நான் தீட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
யாருக்கிட்ட வரக்கூடாது. ஆனால் இந்த அம்மா அவங்களே நேசித்து அவங்களே தொடச்சி மருத்துவம் பார்த்தாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு சுயம் இருந்தால் அவங்க ஊரை பார்த்து போயிருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவருடைய அன்பு அந்த அம்மாவை நெருக்கி ஏவினதுனால தன்னுடைய சுயத்தை வெறுத்து இந்த குஷ்டரோகிகளுக்காக அங்கே ஒரு மருத்துவமனையை இன்னைக்கு இருக்கு. அப்படியானால் நாமும் நினைச்சணும், நம்முடைய சுயத்தை நினைச்சணும் சிலுவையில் அறைந்தால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தான் நமக்கு தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். சுயத்தை வெறுத்து சிலுவையை சுகித்து சுயசித்தம் உடைத்து அவயவம் படைத்து இயேசுவின் சாயலில் அனுதினம் வளரும் இன்பம் பெற்றவனே உண்மை சீஷன். சீஷனாய் மாறுவேன் நான், சீஷராய் மாற்றுவேன் நான். என்னாலே ஒன்றும் இல்லையே, எல்லாம் என் இயேசுவால் கூடுமே. என்னாலே ஒன்றும் இல்லையே, எல்லாம் என் இயேசுவால் கூடுமே. அன்பின் கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த பிரகாரமாய் இந்த சுயத்தை நாங்கள் உடைத்து தெரிய, சிலுவையை நாங்கள் சுமந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. சுயம் என்று சொல்லிக்கொள்ள, நான் என்று சொல்லிக்கொள்ள எங்களில் ஒன்றும் இல்லை. நாங்கள் பெருமையை பாராட்டிக் கொள்ள எங்களிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை, ஒரு நீதியும் காணப்படவில்லை. எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. ஆண்டவரே, சுயம் சாக வேண்டும். நாங்கள் சுயநலமாய் வாழாதபடி மற்றவர்களுடைய குறித்த கரிசனையோடு கூட வாழ கிருபை செய்திருவீராக. ஆண்டவரே, தனக்கானவை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்று வேதவசனம் சொன்ன பிரகாரமாய் ஆண்டவரே, தனக்கான காரியங்களை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டிருக்காது நான், என் குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சுயநலமாய் வாழாதபடி மற்றவர்களை சிநேகிக்க கிருபை தருவீராக. மற்றவர்கள் மீது கரிசனை கொண்டு இவ்வுலகில் எவ்வளவு அற்புதம் செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரேன், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரேன். அதே போல நாங்களும் கூட இந்த சுயத்தை வெறுத்து ஆண்டவரே கர்த்தருக்காக இந்த வாழ்க்கையை நாங்கள் உலகில் செலவழிக்க கர்த்தர் கிருபை செய்திருவீராக. யூதாசை குறித்து நாங்கள் தியானித்த பிரகாரமாய் ஆண்டவரே, சுயம் என்கிற காரியத்திற்கு அதிக இடத்தை கொடுத்து ஆண்டவரே சுயம் மேன்மைப்பட்டதினாலே அவனுக்குள் ஆண்டவரே நேர்ந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் தியானித்த பிரகாரமாக கர்த்தரால் தெரிந்து கொண்டவன், அவரால் வல்லமை கொடுக்கப்பட்டது, அவருக்கு நிச்சயம் எல்லா வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, மனம் திரும்புவதற்கு எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட ஆண்டவரே மனம் திரும்பாத காரணத்தினாலே தன்னுடைய கிருபையை ஆண்டவரே இழந்து போன பிரகாரமாய் நாங்கள் இருக்காதபடி ஆண்டவரே எங்கள் சுயத்தை நாங்கள் தாழ்த்த கிருபை செய்யுங்க. எங்களுடைய யோசனைகள், எங்களுடைய சிந்தைகள் எல்லாம் வீண் ஆண்டவரே. தேவ சித்தம் எங்களில் நிலை பெறுவதாக. தேவன் எங்கள் மீது கொண்டிருக்கிற தரிசனம் நிறைவேறத்தக்கதாய் எங்கள் சுயத்தை நாங்கள் வெறுத்து கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து நாங்கள் செயல்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருள வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். நாத்தான் வேலை குறித்து ஆண்டவரே சொல்லப்பட்ட பிரகாரமாய் கபடற்ற ஆண்டவரே இஸ்ரவேலின் சொன்ன பிரகாரமாய் ஆண்டவரே நாங்கள் அவனமாய் வாழ கிருபை செய்யுங்க. உமக்கு ஆண்டவரே பிரியமான ஜனமாய் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்துள்ளவீராக. எங்கள் சுயம் சாகட்டும். நாங்கள் எங்களுடைய குடும்பம், எங்களுடைய மேன்மை, எங்களுடைய காரியங்கள், என்னுடைய நன்மை என்று சொல்லி ஆண்டவரே எதையும் நாங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு எங்களை தாழ்த்த கிருபை செய்யுங்க. மன தாழ்மையை தரித்துக் கொள்வதற்கு உதவி செய்துள்ளவீராக. அதனாலே தேவ நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கும் இவ்வுலகிலும் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கும் கர்த்தர் கிருபை தாரும். தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே காத்திருந்து நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நடப்பதற்கு கர்த்தர் கிருபை தாரும். மன தாழ்மையோடு கூட இருக்க கிருபை தருவீராக. சுயம் சாகட்டும். நீர் ஆண்டவரே எங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்வீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் தெய்வற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே கல்வாரியின் அன்பே
கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ சென்று வருவோம்.